அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் 7:37. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். இதுல சில ஆவிக்குரிய முக்கியமான சத்தியம் இருக்குது பாருங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 31 கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் படைத்து எல்லாவற்றையும் நன்றாய் இருந்தது, நல்லதுன்னு கண்டாராம். ஆனால் என்றைக்கு மனுஷன் பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ, சாத்தானுக்கு இடம் கொடுத்தானோ, அன்று முதல் அவர் படைத்த எல்லாவற்றையும் பாவம் சாத்தான் உருக்குலைத்து விட்டது பாருங்க. தேவனுக்கு மனுஷனுக்கு இருந்த அந்த உறவு கெட்டுவிட்டது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பூமி கொடுமையினால் நிறைந்ததுன்னு பார்க்கிறோம். நினைவுகள் அனைத்தும் பொல்லாததா இருந்தது. விளைவு ஜல பிரளயத்தின் அனைத்தையும் ஆண்டவர் அழிச்சே போட்டார். மட்டுமல்ல, 2ஆம் ஆதாமாகி இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சீர்கெட்டு போயிருந்த அந்த பூமியை, மனிதனை உறவுகளெல்லாம் சீர்படுத்துவதற்கு சிலுவைக்கு போனார் இயேசு. சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அதன் விளைவு என்ன? கெட்டு போனதை ஆக ரட்சிக்க தேட உலகத்துக்கு வந்தாராம். அப்படி வந்து சிலுவை மரணத்தினால எல்லாவற்றையும் சீர்படுத்தினார். ஆகவே தான் அந்த வார்த்தை வருகிறது, இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆதாம் பாவத்துக்கு இடம் கொடுத்த பொழுது என்னெல்லாம் நடந்ததாம் பாருங்க. 18வது வசனத்துல முள்ளும் குறுக்கும் முளைச்சது. 3:23-24 வாசித்து பாருங்க. ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டே துரத்தினார். இயேசு சிலுவை மரணத்துக்கு போய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு என்ன நடக்குது பாருங்க. இயேசு நமக்காக சாபமாகி சாபத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாரா. மனுஷனுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உள்ளே வந்து பிரவேசித்து போஜனம் பண்ணும்படியாக கதவை தட்டி ஆண்டவர் இயேசுவனை தேடி வருகிறார். பாரு, எத்தனை இரக்கமுள்ள ஆண்டவர். சிலுவை மரணத்தினால்தான் மனுஷனுக்கு எத்தனை நன்மை. இதை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் இதய கதவை இயேசு தட்டுகிறார். திறந்து அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது சாபம் மாறும், உன்னுடைய முள்ளும் குறுக்கும் மாறும், வேதனைகள் விலகும், அடைக்கப்பட்ட எல்லாம் திறந்து நித்திய ஜீவனுக்குரிய மக்களாக உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எதெல்லாம் கெட்டு போயிருக்கிறது, சீர்கெட்டு போயிருக்கிறது, சிக்கலா இருக்கிறதா வாழ்க்கை, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சிக்கலை எல்லாம் அவிழ்த்து விடுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். சீர்கெட்டு போனதெல்லாம் திருத்தி செம்மையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். உறவுகள் சீர்கெட்டு போயிருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவரத்துல வாங்க, நம்புங்க. எல்லாம் சீர்கெட்டு போனதை சீர்படுத்தவும், சிக்கலை அவிழ்த்து உங்களை சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், எல்லாம் சீர்படும். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.